ஓங்கலியம்மன் கோயில்ல அன்னதானம் போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி போட்டோம். அது இன்னமும் தொடர்ந்து அல்ல எவ்வளவு பெரிய இட்லி வருது பத்தியா அதான் இந்த சாரி வந்து நம்ம வினிஷா பொண்ணுக்கு பொங்கலுக்கு நான் எடுத்து கொடுத்த சாரி. ஓகேவா? இப்ப போய் நம்ம குலதெய்வம் கோயில்ல போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? போயிட்டு வந்துடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். என்ன பொம்மைங்களுக்கெல்லாம் இருக்குல்ல அந்த முடி மாதிரி ஆட்டுக்குட்டிக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. செம்மறி ஆடு இருக்கும்ல, செம்மறி ஆட்டுக்குட்டிக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன நாய்? இந்த நாய் பேர் என்ன? நாய் பேர் என்னடி? பூடுல். நாய் பேரு அசிங்கமா இருக்குதுடி. அதனாலதான் அது அழகா இருக்குது. பூடுல். பூடுல் 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 நாய்க்குட்டி. இந்த வருஷா வந்ததுனால இந்த பூடுல் நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்துக்கிறா. பூடுல பொழப்பு இல்லாம வாங்கின 2 நாயும் கொண்டு போய் நான் கழிச்சு கட்டுறதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. இப்ப அடுத்த நாய்க்குட்டி எங்க நாய்க்குட்டின்னு எல்லாரும் கேக்குறாங்க. இப்ப அடுத்து இந்த நாய் எங்க போய் விட்டீங்கன்னு கேட்பாங்க. இல்ல நாங்க விடலாம் இல்ல, இவ எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்துருவா. ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்தாங்க, இவங்க அது கொடுத்தாங்க, இத குடுக்குறீங்க. வேற எந்த பொருளும் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? அந்த நாயவே தான் வாங்கி கொடுப்பாங்களான்னு தெரியல எனக்கு. நாய் தான் பிடிக்கும். நாய் தான் வாங்கிட்டு வந்துறது பிரச்சனை கிடையாது. அத வந்து ஒழுக்கமா வளர்க்கணும். வளர்க்க முடியாம எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுவா. நாங்க இவங்க எல்லாம் வயசானவங்க, என்னத்த வளர்ப்பாங்க. கடைசியா வந்து வீட்டுக்கு உரம்பரை வரீங்க, சொந்தக்காரங்க வரீங்க, கொஞ்சம் நல்லா வச்சு அந்த நாயை பாத்துக்கிற முடியுறீங்கிறவங்களுக்கு அந்த நாயை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்போம். இந்தாங்க அந்த குழந்தைங்க வந்தா பொம்மை கொடுத்துடுவோம்ல, அப்படின்னா நாயை கொடுத்து அமுச்சு விட்டுட்டு இருக்கிறோம் நாங்க. அப்படிதான் அந்த 2 நாயும் கொடுத்து விட்டேன். இப்ப அடுத்து இது வந்து ஆட்டுக்குட்டியாட்டு ஒண்ணு தூக்கிட்டு வந்துக்கிறான். இது வந்து கையிலே வளர்ப்போது, அது பெட்ரூம்லயே வச்சுட்டு வளர்க்கறேன்றா. எத்தனை வருஷம் வளர்க்க போறான்னு தெரியல. நமக்கு இது ஆகவே ஆகாது. பாகுபலி சரி கொண்டு போய் வச்சு இருக்குது. பிறந்த குழந்தை மாதிரி இருக்குது. இவர் அது பாக்குதா? கியூட்டா இருக்குதானா? திரும்பி பாக்குது, கழுத்து திருப்பிட்டு பாக்குது. இவர வச கூப்பிட்டேன். சாரா சாரா அப்படிங்களா? முடியுமா திருப்புது. கழுத்து இந்த தனிமையில இருக்கிறீங்க, இந்த மாதிரி நாய்க்குட்டிலாம் எடுத்து வளர்த்தலாம். எங்களுக்கு தனிமைங்கிறதே தெரியாம போயிருமா. நீ என்ன பண்ற? என் பெட்டை விட்டு நீயும் நாயும் கீழே இறங்கிக்கிறீங்க. பரவாயில்லையா இருக்கும். காஸ்ட்லி சரி அங்கதான் இருக்கு. அம்மா பசன பண்ற பயப்படுறா. மூந்து பத்தி அங்கே விடுது. அதான் சொல்றேன், 2 பேரும் நான் பெட்டை விட்டு இறங்கிக்கிறீங்க. ப்ளீஸ் கெட் அவுட் கெட் அவுட் மாதிரி கீழே இறங்க. பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சுங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ சாயந்தரமா வந்து நம்ம கோவில்ல வந்து சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே வருஷம் இந்த காப்பு கட்டு அன்னைக்கு சாயந்தரம் வந்து நம்ம வந்து சாப்பாடு வந்து அன்னதானம் செய்வோம். நம்ம அதுக்கு தான் இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காப்பு கட்டு அப்படின்னாலே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு சொல்லுங்க. 2 பேர் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. எனக்கு தெரியும் உங்க அப்பா பர்த்டே இன்னைக்கு. கரெக்ட். ஊரே சேர்ந்து அப்படிங்கிறான். எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் காப்பு கட்டணிக்கு. அதனால அந்த நாள்ல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓங்கலியம்மன் கோயில்ல அன்னதானம் போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி போட்டோம். அது இன்னமும் தொடர்ந்து இந்த வருஷம் காப்பு கட்டணிக்கு மட்டும் நாங்க வந்து அன்னதானம் போட்டுறோம். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி கோயில் சாப்பிட்டதுல இருந்து கோயில் பண்டிகை வரைக்குமே தினம் ஒவ்வொருத்தரும் சாப்பாடு போடுவாங்க. நாங்க வந்து இந்த காப்பு கட்டு அன்னைக்கு வந்து நாங்க சாப்பாடு போட்டுறது. ஏன்னா இன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாளும் வருது, அதனால எல்லாம் ஒன்னா சேர்ந்து போட்ட மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு அன்னைக்கு போட்டுறது. அதனால இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது அங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நமக்கு ஆர்த்தி தம்பி இன்னைக்கு செய்யல, வேற யாரோ புதுசா செய்ய சொல்லியிருக்கோம். அதனால வாங்க இன்னைக்கு அங்க என்னென்ன சாப்பாடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத போய் பார்த்துட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இன்னைக்கு வந்து ஓங்காளியம்மன் பயங்கரமான சூப்பரான அலங்காரத்துல இருக்காங்க. அங்க பாத்துட்டு வந்துடலாம். சரியா? சரி, நான் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச சொல்லு.
நீங்க எப்பயுமே சொல்லுவீங்க நீ என்ன பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கிறன்ட்டு, அதனால ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தீங்க இன்னைக்குதான். அதனால நான் ஏன்னாக்கா நானே ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து எங்க அப்பாவுடைய பிறந்த நாளுக்கு வந்து எங்க அத்தைங்க வீட்டுக்கெல்லாம் எங்க அப்பா கூட்டிட்டு வருவாரு. நாங்க ஈரோட்ல தானே இருந்தோம். அப்ப கரெக்டா எப்பவுமே வருஷம் வருஷம் அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு, அவங்க அக்கா தங்கச்சிங்களை பாக்குறதுக்கு கூட்டு வந்துருவாரு இந்த காப்பு கட்டணிக்கு. அப்ப வந்தாக்கா எல்லாருமே எங்க தம்பிக்கு அண்ணனுக்குன்னு சொல்லி பிறந்த நாள் அப்படிங்கறதுனால இந்த மசூர் கிழங்கு வேவிச்சு வச்சு கேக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சு கொடுப்பாங்க எங்க அப்பாவுக்கு. அப்ப நான் நினைச்சுக்கேன், ஏன் நம்ம வந்தாலே இந்த கிழங்கு கொடுக்குறாங்க, ஏன் நம்ம வந்தாவே வர அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி கேக் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைப்பேன். அப்பதான் சொல்லுவாங்க இன்னைக்குதான் உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் அப்படிம்பாங்க. அதனால எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே எனக்கு ரொம்ப மனசுல பதிஞ்சு போச்சு, காப்பு கட்டுனாவே அன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பா இறக்குற வரைக்குமே வந்து நான் வருஷம் வருஷம் அவருக்கு வந்து வேஷ்டி ஷர்ட் எடுத்து கொடுத்துருவேன். அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நானா அப்பப்போ கொடுக்குற காசு சேர்த்து வச்சு வருஷம் வருஷம் அவருக்கு பர்த்டேக்கு நான் துணிமணி எடுத்து கொடுத்துருவேன். அவர் இறக்குற வரைக்குமே நான் செஞ்சிட்டு இருந்தேன் நான். அதனால வந்து நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து எல்லாமே. அதனால அவங்க இருக்கும் போது அவங்களுக்கு வேணுங்கிறத கட்டாயமா செய்யுங்க நீங்களுமே. ஓகே, வாங்க போயிட்டலாம். நான் என்ன கார் மேலே வரட்டும். நாங்கள் கோவிலுக்கு போனாக்க எங்களுக்கு முன்னாடி வண்ணமல் பொண்ணுங்க எல்லாருமே அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நிறைய பேர் வருவாங்க கோவிலில். வருஷம் வருஷம் நமக்கு வந்து பொங்கல் சமயத்தில் தான் வந்து இங்கே ஓங்காளியம்மன் கோவில் பண்டிகை வரும். அதனால் பொங்கலே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பண்டிகை அப்படின்னாலே வந்து கோவிலில் பாட்டெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதனால் பாட்டு சத்தத்தோட கோவில் விசேஷங்கள் நடக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாமி அலங்காரத்தோட ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, நீங்களே பாருங்களேன். கோவிலை சுற்றி இந்த மாதிரி வந்து பாட்டு சொல்லி ஒவ்வொரு மூளைக்கும் பாட்டு சொல்லி 3 ட்ரிப்பு சுற்றி வருவாங்க. அவங்க சுற்றி வரும்போது அவங்க பின்னாடியே வந்து ஊர் ஜனமே வந்து அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. உண்மையாலுமேங்க அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிறத எவ்வளோதான் நம்ம ஒத்து கேட்டாலுமே, காது கொடுத்து கேட்டாலுமே அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியவே தெரியாது. நான் முன்னாடியே உங்களுக்கு போட்டு காட்டினேன் இல்லைங்களா, உங்களுக்கு யாருக்காவது அதனுடைய அர்த்தம் ஏதாவது தெரிஞ்சிச்சுனாக்கா கட்டாயமாக சொல்லுங்கள். இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து இவங்களுக்கு அப்புறமேட்டு வேறு யார் பாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதுமே தெரியல. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கட்டாயமாக சொல்லி கொடுக்கணுங்க, அப்போ தானே அடுத்த தலைமுறைக்காரங்க வந்து பாடுவாங்க. இந்த மாதிரி 3 முறை வந்து சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் சாமி வந்து உள்ளே கொண்டுட்டு போயிடுவாங்க. உள்ளே போய் பூஜைலாம் நடக்குங்க. பூஜை நடந்து முடிஞ்ச உடனே வந்து எல்லாருமே லைனாக வரிசையாக உட்கார ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் பரிமாறத்துக்கு நம்ம ஊர் பசங்க எல்லோரும் வந்து ஒட்டுக்கா எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏன் ஒரு டேபிள் சேர் போட்டுக்கலாம் இல்லை, டேபிள் சேர் போட்டு எல்லாம் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை, ஏன் இப்படி வந்து தரையில் உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லைங்க, டேபிள் சேரில் உட்காந்து சாப்பிட்டாக்க கொஞ்சம் பேர் உட்காந்து சாப்பிட முடியும், அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து வெயிட் பண்ணி அப்புறம் தான் சாப்பிட முடியும். ஆனால் இது சமப்பந்தி விருந்து அப்படிங்கிறது கீழே உட்காந்து சப்பனம் போட்டு உட்காந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் சாப்பாடு போட்டு பரிமாறுறது தாங்க சமப்பந்தி விருந்து. அதனால தான் நாங்கள் டேபிள் சேர் எதுவும் வாங்காமல் கோவிலை சுற்றி எல்லாருமே உட்காந்துக்குவாங்க, கோவிலை சுற்றியுமே. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி உட்காந்து நாங்கள் சாப்பிட்றோம்.
இன்றைக்கி வந்து பருப்பு சாம்பாருங்க, அதுக்கப்புறம் வந்து அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், கூட வந்து வடை, அதுக்கப்புறம் ஜிலேபி. இதெல்லாம் தான் நாங்கள் செஞ்ச ஸ்பெஷல் ஐட்டங்கள். எங்கள் ஊர் பசங்களை சும்மா சொல்லக்கூடாதுங்க. அட்ட டைமில் அத்தனை பேத்துக்குமே சாப்பாடு கொண்டுட்டு போய் டக்குன்னு எல்லாருக்குமே பரிமாற ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், ஒரு பக்கம் சாப்பாடு போயிட்டே இருக்கும், ஒரு பக்கம் குழம்பு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பசங்க எல்லாருக்குமே பரிமாற ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, நம்ம பிள்ளைங்களும் அங்கே தான் இருக்குதுங்களா? அவ்வளோதாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு எல்லாமே டான்ஸ் ஆடுவாங்க பசங்க எல்லாருமே. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலாம். எங்கே இந்த பணியில் நம்ம இருக்க முடியுது, அதனால் வந்தாச்சு வீட்டுக்கு. சூப்பராக புது இட்லி பாத்திரத்தில் இட்லி சுட்டாச்சு. இட்லியும் வெந்துருச்சு, தொட்டு பார்த்துட்டேன். எவ்வளோ பெரிய இட்லிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி துணி போட்டு இட்லி சுட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஐயோ துணி பிடிச்சும் சுடுதேங்க அம்மா. ஆனால் இட்லி உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு கஞ்சி தான். கஞ்சும் பச்சை பயிர் தாளித்து வச்சுக்கிறேன், அதுவே சாப்பிடுங்க. நல்லா எவ்வளோ பெரிய இட்லி வருது பார்த்தியா? அதான் ஆட்டம் பண்ணு மாதிரி இருக்குது. ஆமாம், அவனுக்கு எடுத்து வச்சுக்கிறேன், சாப்பிடுவா. 2 இட்லி சாப்பிட்டாங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் இல்லை? சூப்பர். இன்னைக்கு காலைல டிஃபன் வந்து இட்லி, சட்னி, சாம்பார் வந்து விகாஸுக்கும் வர்ஷாவுக்கும், கவுனி அரிசி கஞ்சும் பச்சை பயிரும் வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும். கூட வந்து அன்னாச்சி பழம் இருக்குது, பப்பாளி பழம் இருக்குது, எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பப்பாளி பழமாக சாப்பிடாதீங்க, கொஞ்சம் காய் வெட்டாக சாப்பிடுங்கன்னாங்க. இன்னைக்கு நேற்றுக்கு பறித்து வச்சது பழுத்து போச்சு, இன்னும் கொஞ்சம் காய் வெட்டாக பறித்து சாப்பிடணும். ஏங்க அதெல்லாம் சாப்பிட்டா கசக்கும். கசக்கலாம் கசக்காது. எனக்கு ஒரு பிளேட் எடுத்துட்டோம். பொங்கலுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் 2 பொண்ணுங்களுக்கு எடுத்த சாரீ காட்டுறேன். இதுதான் வந்து அந்த சாரீ முகல் பிரிண்ட்ல எடுத்திருக்கேன். எப்படிங்க நம்ம ஊடே கட்டி வச்சுக்கிறீங்க? ஊடு கட்டி வச்சுக்கிறேன். அழகா இருக்குது, கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருக்குது சாரீ, நல்லா அழுத்தமாக இருக்குது சாரீ, சூப்பராக இருக்குது. பாருங்க முந்தி நல்லா அப்படியே ஷைனிங்காக செம்ம சூப்பராக இருக்குதுங்க இந்த சாரீ. எனக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த சாரீ, அதுக்கு தான் எடுத்தேன். இது வந்து வர்ஷாக்கு இது இந்த கலரு. இதில் பாருங்கள் அழகழகாக இருக்குது, அப்படியே ராஜாக்கள்ல நிற்கிற மாதிரி, போகிற மாதிரி, வர மாதிரி, இந்த மாதிரி 3 பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு கலர் எடுத்தேன். இது நம்ம வண்ணவள்ளியும் இருக்குது இந்த சாரீஸ். ஒரு 4-5 சாரீ கொழுந்திருக்கேன். ஏன்னாக்கா ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியானது தான், அதனால தான் சரி கம்மியாக எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா எல்லோரும் வந்து அவ்வளோ ரேட்டில் எடுப்பாங்களான்னு தெரியல, அதுக்காக தான். இது வந்து டேஸு. இதுக்கு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அழகா இருக்குது. நான் காட்டுறேன் அது நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. சரி விலையா சொல்லுங்க. அந்த ப்ளவுஸ் எடுத்து இந்த சாரியோட ரேட் வந்து 4500 வருது, சரிங்களா? அதனால தான் வந்து கம்மியாக எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன் பொண்ணுங்களுக்கு கட்டுறதுக்கு. அந்த காஸ்ட்டுக்கு ஒர்த்து தான். ஏன்னாக்கா இதே சாரி நான் சேலத்தில் ஒரு கடையில் எப்போ நான் ரெகுலராக எடுக்கிற கடை, அது இதுக்கு முன்னாடி வண்ணவளுக்கு முன்னாடி நான் எப்போ அங்கே சேலத்தில் எடுப்பேன் அந்த கடையில் தான். அந்த கடையில் வந்து இந்த சாரி வந்து 7500 போட்டுருந்துச்சிங்க. எவ்வளவு அந்த இந்த படத்தை அப்போ 7500 போட்டுருந்துச்சு. நீ பார்த்த? நான் பார்த்தேன். அந்த பொண்ணு ஒரு பொண்ணு வச்சு பார்த்தா, எங்கள் பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு, கண்ணு இது கொடுக்குன்னு பார்த்துட்டு தரேன்னு சொல்லி அந்த ரேட்டை எடுத்து நான் பார்த்தேன். 7500 போட்டுருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்ட்டு நாம் எடுத்தது நல்ல ரேட்டு தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான். அதனால் நீங்கள் இது வந்து விலை அதிகம் நினைக்காதீங்க, இந்த விலைக்கு இது வந்து பரவாயில்ல ஒர்த்து அப்படின்னு நினைச்சிங்க. ப்ளவுஸை கட்டுங்க பேசாமல்.
இது பிளைன் ப்ளவுஸு. கரைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் தான் கைக்கு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இந்த டிசைன் கழுத்துக்கு கொடுக்க சொன்னேன். சூப்பராக கொடுத்துருக்காங்க. மல்டி கலராக இருக்குதுல்ல, கழுத்துக்கு இந்த மாதிரி கொடுத்து, அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்களேன், இது எல்லாமே ஆரி ஒர்க்கு தான். இது எல்லாமே மிஷின் எம்ப்ராய்டிங் தான் நினைக்கிறேன். இந்த இந்த மாதிரி பொம்மை போட்டது எல்லாமே. ஏன்னா அதில் இருக்கிறது எடுத்து அப்படியே அட்டாச் அப்படியே வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படி பண்ணல. இது வந்து நர்மதா ஃபேஷனுக்காக தான் பண்ணாங்க. நம்ம நம்மளுடைய ராம் நகரில் இருக்கிறாங்களா, அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. பாருங்கதான் அழகாக இருக்குது தானே. ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் தான் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பேக்கில் பண்ணினது. கைக்கு வந்து அதே வந்து பார்டரை வச்சு 2 பக்கம் மட்டும் அந்த இது ஆரி ஒர்க்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருக்கா? என் ப்ளவுஸ் டிசைனை பாடுறாங்க. சும்மா இந்த சாரா நாய்க்குட்டியே பார்க்குறேன். எப்படி இருச்சா கண்டுக்குது மேட்டு மாதிரியே இருக்குது அப்படியே. இது வந்து வருஷாக்கு வாங்கினதா. ஆனால் அவன் என்னங்கிறான், எனக்கு இந்த கலர் வேண்டாம், இதுலேயே பிளாக் இருக்குது, அந்த பிளாக் தான் வேணும் அப்படிங்கிறான். சரி பிளாக் எடுத்து வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த சாரீ வந்து நம்ம வினிஷா பொண்ணுக்கு பொங்கலுக்கு நான் எடுத்து கொடுத்த சாரீ. ஓகேவா? ரொம்ப மொத்தமாக இருக்கு. கொஞ்சம் சாரீ வந்து அழுத்தமாக இருக்குது. ஆனால் அழுத்தமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாக இருக்குது. நமக்கு பின்னாடி சைடில் உங்களுக்கு குத்துற மாதிரியோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்லா சாப்பிடுங்கம்மா. நான் தூக்கி பார்க்குறேன். அவ்வளோ வெயிட் இல்லை எனக்குமே. ரொம்ப வெயிட்டாலாம் கிடையாது. நம்ம நார்மலாக கட்டிக்கலாம். நம்ம ஒன்றுமே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்குலாம் பிடிச்ச சாரி இருந்தால் அதெல்லாம் 5 குளிர் காலத்துக்குலாம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். குளிர் காலத்துக்குலாம் நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்குது. பாருங்க, இதுதான் வந்து வினிஷாக்கு எடுத்த சாரி. அவளுக்கு வந்து இந்த மாதிரி டிசைனு. இதில் இருக்கிற முந்தி காட்டுறேன். இதுதான் இதனுடைய முந்தி. சூப்பரா. இதுக்கு ப்ளவுஸ் வந்து கடைசி நேரத்தில் தைச்சதுனால சிம்பிளாக தைச்சாச்சு. இதுக்கு பேக் சைடு ஓப்பன் வச்சு அதுக்கப்புறம் கைக்கு அப்படியே சிம்பிளாக தைச்சாச்சு. லாஸ்ட் மினிட் தையல் இல்லை, கடைசி நேரத்தில் வந்து எனக்கு இந்த சாரி எடுத்துக்கிறேன்னு சொன்னாலா, அதனால வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல எனக்கு. அதனால் இல்லைம்மா எனக்கு இதுவே இந்த ஒர்க்கே போதும் அப்படின்ட்டா. அதனால் இந்த மாதிரி தைச்சாச்சு. சிம்பிளாக தைச்சாச்சு. 2 பேர்த்தோடைய சாரியும் எப்படி இருக்குன்னு ரெண்டுமே ஒரே தானா ப்ரைஸு? ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். டிசைன் மட்டும் தான் கொஞ்சம் வேறு வேறு, அவ்வளோதான். ஓகேவா? இதுலேயே டிசைன்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறையா கொஞ்சம் மாற்றம் பண்ணி சாரீஸ் இருக்குது. அதை வரப்போகிற வீடியோஸில் நாங்கள் வண்ணவல்ல போடுறேன் நான். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கு பிடிச்ச கலரில் இதே டிசைனில் வேணும், ஆனால் உங்ககிட்ட இல்லை, ஆனால் வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி கொடுப்போம். என்ன கலர் வேணும்னா வாங்கி கொடுப்போம். ஓகேவா? சரிங்க. சரி, ஓகே. இப்போ இதோட ப்ரைஸ் அதே தான். ஆமாம். இந்த மெட்டீரியலில் இந்த டிசைன் சாரீ எல்லாமே 4500 தான். சரியா? நான் இன்னைக்கு கட்ட போகிற சாரீ எதுனா இதோ நான் இன்னைக்கு கட்டிக்கு போகிற சாரீ இதுதான். நம்ம வண்ணவல் சாரீ. எல்லா சாரியும் வண்ணவல் தானே, அது எங்களுக்கே தெரியும். சொல்லுங்க. ஆமாம், வண்ணவல் வந்ததுக்கப்புறம் நம்ம சாரீ கடையில் எடுக்கிறதே இல்லை. நான் அதான் மேலே கடையில் போய் எடுத்துட்டு வர வேண்டியதுதான். அந்த பிளாக் கலர் சாரீ கூட வண்ணவல் சாரீ தான். அது எல்லாருமே நல்லா இருக்கு, எங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம வண்ணவல் எடுத்தது தான். இதுவும் வந்து வண்ணவல் சாரீ தான். இது வந்து இன்னைக்கு நான் கட்டிக்க போற சாரீ. இன்னைக்கு வந்து நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு கட்டிட்டு போகலான்னு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நார்மல் ப்ளவுஸ். ஓகேவா? ஓகே. இதை கட்டிக்கிட்டு இப்போ நம்ம ரெடியாகி எங்கே போக போகிறோம்? கோயிலுக்கு. குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போகிறோம். எவ்வளோ சீக்கிரம் கிளம்பினாலும் அறக்க பறக்க தான் ஓடுறதா இருக்குது. இப்போ போய் நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? போயிட்டு வந்துடுறேன். அண்ணா, இதை நம்ம உட்காந்துருக்கப்போ கையில் கொடுங்கண்ணா. மேடம் நான் உட்காந்து
நான் போனதே லேட்டுங்க. நான் போகிறதுக்குள்ளே பாதி பேர் பொங்கல் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவசரமாக நான் பொங்கலுக்கு ரெடி பண்ணேன். எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்து லக்ஷ்மி அப்படி. ஆனால் சத்தியமால என்னால் விறகடுப்பில் ஒரு பொங்கல் கூட வைக்க முடியாதுங்க. அங்கே போனால் யாராவது ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிகிட்டே தான் பார்த்துட்ருப்பேன். போனது யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிக்குவேன். எனக்கு எப்போவுமே லக்ஷ்மி போனாக்கா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பொங்கல் வைக்கிறதுக்கெலாம் விறகுலாம் வந்து பற்ற வச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவா. அப்படியே நிறைய பேர் வந்து கோழி அறுப்பாங்க. அது என்னவோ தெரியலிங்க, எங்கள் குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து வெண்பொங்கல் வச்சு கோழி அறுப்பாங்க. நான் எப்போவுமே வந்து சக்கரை பொங்கல் தாங்க வைப்பேன். ஆனால் இந்த ட்ரிப்பு தான் வந்து வெண்பொங்கல் வச்சேன். ஏன்னா முதல் நாளே வந்து சக்கரை பொங்கல் வீட்டில் வச்சுட்டோம் இல்லைங்களா, அதனால் இந்த ட்ரிப்பு வந்து வெண்பொங்கல் மட்டும் வச்சுட்டு வந்தேன். நான் வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க வினிஷாவும் விகாஸும் வந்தாங்க. ஏன்னா முன்னாடியே ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லேட்டாக தான் வந்தாங்க. இல்லை பிரிச்சு விட்டியா அது பண்ணியா? கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக ஃபிட்டிங்காக தைச்சிருக்காங்க. பின்னாடி திரும்ப முடி ஏறி பார்க்கலாம். நல்லா தானே தைச்சி கொடுத்துருக்கேன். முடி ஏறி பார்க்கலாம். அழகா தாண்டி இருக்கு. நீ வந்து கீழே வளைவாக கேட்டா, இது மேலே இதாக போட்டிருக்க. அழகா இருக்குது. ப்ரொக்கைட் செட் சாரி. எப்போவுமே நான் தாங்க ப்ளவுஸ் தைச்சி கொடுப்பேன். நம்ம டெய்லருங்கிட்ட கொடுத்து தைச்சிருவேன். நான் சொன்ன டிசைன் நீ தைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால தான் வந்து இந்த ப்ளவுஸே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம பசங்க பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போய் பழக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம சொந்தக்காரங்க யார், நம்ம பங்காளிங்க யார் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களும் அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காக தான் முக்கியமாக நம்ம கூட்டிகிட்டு போகணும். யார் வராங்களோ வழியோ நான் விகாசம் வந்து விடவே மாட்டேன். ஏன்னா நம்ம பழக்க வழக்கத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே விகாஸ் தம்பியை வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவேன் நான். தேங்காய் பழம் பொங்கல் எல்லாமே பூஜைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அடுத்ததான் வந்து அங்கே முன்னாடி இருக்கிற சாமியை போய் கும்பிட்டு வரணுங்க. முதல்ல போய் அங்கே கும்பிட்டு வந்தலான்னு அங்கே கிளம்பி போயிட்டோம் நாங்கள். நிற்கவே இல்லை. இதா ஆதி காலத்து கொடை அழகா இருக்குது. கொடை இங்க பாருங்க. கொடை பிடிங்க. நீங்களாம் செல்லில் வந்துடுவீங்க. கொடை பிடிச்சிங்கன்னா செல்லில் வருவீங்க. இந்த கொட்டைமுத்து இலை இருக்கு இல்லைங்களா, அந்த இலையை வச்சு அழகாக கொடை மாதிரி பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்த உடனே அப்படியே எடுத்து கீழே சாய்ச்சிக்கிட்டான். மறுபடியும் பிடிக்க சொன்னாக்க அவன் இயற்கையாக பிடிக்கவே மாட்டேன்ட்டான். பொங்கல் என்னமோ வைக்கிறது அம்சாருக்கு தாங்க பொங்கல் வைப்போம். ஆனால் வந்து அங்கே பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீரகாரனை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் போய் அம்சாருக்கு பூஜை பண்ணமாக்க பொங்கல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாருமே கோழியை கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் தீர்த்தம் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், நானும் வினிஷாவும். ஏன்னா நாங்களாம் கோழி அறுக்கலிங்க. இன்றைக்கி கோழி அறுத்தாங்கனாக்கா அடுத்த நாளே வந்து மறுபடியும் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. அதனால் நமக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோழிலாம் அறுக்கலை. நாங்கள் பார்த்து குலதெய்வம் கோயிலில் பூஜை வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. எல்லாருமே பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க எங்கே வச்ச பொங்கலையும் தேங்காய் பழத்தட்டையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். அதுவும் குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க. அதனால் அவங்களாம் போய் சேர்கிறதுக்கு சாயந்தரம் ஆயிருங்க. அதனால் அவசரமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க. நாங்களுமே பொங்கல் வச்ச பொங்கல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு.
அவ்வளோதாங்க. சொந்த பந்தங்களோட நாங்கள் எப்படி வந்து பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ஒரு வீடியோவை எடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.